மீண்டும் சந்திப்போம். சரேஷ் D7 அவர்களே, வணக்கம் சரேஷ். வணக்கம். இப்போ நாம் கற்ற இசை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்ட் 2 பண்ணிகிட்டு இருக்கீங்க. நானும் வேறு ரகசியமாக பல விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாம் நினச்சிருப்பாங்க, என்ன பண்ணுறாரு ரகசியமாக நமக்கு தெரியாமல். நானும் யோசிச்சேன், என்னடா சொல்கிறாரு. இருந்தாலும் இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன்னு. எனக்கு சரேஷ் வந்து ஒரு டேலண்டடான ஒரு ஆள், வெரி டேலண்டட். பட் அவர் வந்து இந்த கரண் இப்போ இருக்கக்கூடிய இந்த மீடியா லைனில் அவர் தன்னை மிகைப்படுத்தி மின்னுக்கு காட்டாதனால, மிகைப்படுத்தி இல்லை, தன்னை மின்னுக்கு காட்டாதனால நிறைய பேருக்கு அவர் தெரியாமல் அவர் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஓகே மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஆள்ரா அப்படின்னு காட்ட வேண்டிய ஆள் இடத்துல சரேஷ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பர்சனல் ஒப்பீனியனாக நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் இல்லாதனால சரேஷ் ரொம்ப அமைதியாக பின்னாடியே இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, எனக்கு இது போதுன்றீங்க? இது போதும்ண்ணா. பிகாஸ் நம்மளை பார்க்குறாங்க, தெரியுது. என்ன பர்சனலாக தெரியலனா கூட நான் அந்த பாட்டை கேட்டால் பாட்டு தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு மேடைக்கு போனால், இப்போ நானும் பார்ட்னரும் MC ஈவெண்ட்லாம் செய்கிறோம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து இப்போ சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க பாட சொல்லும்போது நீங்கள் தான் பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அப்போ வருத்தமாக இருக்காது உங்களுக்கு? நம்ம ஏன் நம்மளை வந்து மின் நிறுத்தலை, நம்ம ஒரு இதை மட்டும் தான் நிறுத்திருக்கோம் அப்படின்ட்டு வர்றாது. ஏன்னா நம்ம தெரியணுன்றது வந்து கலையில இல்லை, நம்ம வேலையை தெரியணும். நமக்கு தெரியுது தாங்க கலையே, நம்மளை வச்சு தாங்க கலையே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இசை அப்படி வேலை செய்யாதுல்லண்ணே. இசை வந்து இப்போ அப்படி பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஜாமான் அப்படி மியூசிக் ஜாமான்லாம் இருக்காங்க, அவங்களே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எஸ்ஏ ராஜ்குமாரை கூப்பிட்டு இப்போ உள்ள ஆளுங்கள்ட்ட காமிக்க சொல்லுங்க யாருன்னு, நமக்கு தான் தெரியும். அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சில கட்டத்தில் வந்து சில விஷயம் அவங்க பண்ணும் போது வந்து அதுக்கு எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. இப்போ நானும் அதை ஆரம்பிக்கும் போது நாங்கள் எங்கள் குழு வந்து அதை எதிர்பார்க்கல. அப்படி பார்த்துருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் டெய்லி ஒரு வீடியோ போட முடியும், ஒரு போஸ்ட் போட முடியும், டிக்டாக் போக முடியும், சும்மா ஆட முடியும், எல்லாம் பண்ண முடியும். அது இல்லைண்ணே, அது இது வேற. எனக்கு ஏன்னு தெரியல, இந்த விஷயத்தில் வந்து எனக்கு முந்திலேருந்து அந்த ஈடுபாடில் நம்ம பற்றி கலைத்துறை அப்படின்னு வரும்பொழுது அது ஈடுபாடு சார்ந்தது தானே. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத காட்டணும், நம்ம வந்து ஒரு முன்னிறுத்துறோம் நம்மளை அப்படின்றது இருக்கணும். நம்ம தானே ப்ராடக்ட். ஆமாண்ணே. பட் இப்போ நீங்கள் வந்து இசை ப்ராடக்ட்ன்றீங்க. ஆமாம், அந்த இசையை தோற்றுவிக்கிற சரேஷ் டி தானே ஒரு ப்ராடக்ட். அவர் பின்னாடி இருந்துட்டு இசையை மட்டும் முன்னுக்கு தள்ளினார்னா அது எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்கல, கொஞ்சம் வந்து பாருங்களேன். எப்போ நானும் எவ்வளவுதான் சொல்றது, இன்னும் வர மாட்டேன் நடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ஏன்னு தெரியல, அது எனக்கு நிம்மதியா இருக்கேன். ஏன் நிம்மதியா இருக்குது. இப்போ கூட கேட்பாங்க, இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த இன்ஸ்டால அதான் ப்ராப்ளம். இப்போ என்னன்னா, லேப்டாப்ல பார்க்கறதுனால என்னால் ஸ்டாரி கூட ஆட் பண்ண முடியாது, ஸ்டாரி கூட ஷேர் பண்ண முடியாது. ஆளுங்க போட்டாங்கன்னா என்னால் அது கூட செய்ய முடியாது. பட் இதெல்லாம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு கவலையாக இருக்கும். நான் சரேஷ் டி அட்டாக் பண்ணியிருக்கிறேன், D7 போட்டு பிரதா ஐயோ வண்டர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங் பிரதர்ன்ற பார்த்துட்டு தெரியாத மாதிரி இல்லை. ஒரு 2 hours சென்று ரிப்ளை பண்ணிடுவேன். ஆன்லைன் கால் பண்ணுவீங்க? கால் பண்ணிடுவேன், ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லை ரிப்ளை பண்ணிடுவேன். மெசேஜஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணிடுவேன். அது முந்திலேருந்து இருக்கிற ஒரு பழக்கம். என்னன்னா, அந்த அதானே சொன்ன மாதிரி தான் புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவாக புரிஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க. இப்போ அடுத்த ஒரு 10 வருஷம் பார்த்தா கூட, இப்போ 2 படம் முடிச்சோன்னே திருப்பி நான் வேற படம் செய்ய ஆரம்பிச்சா கூட இதே தான். இப்போ இப்போ என்ன படம்? இந்த பாட்டு இப்போ பார்ட் 1 என்னது? ப்ரீக்வல். ஓகே, நாம் கற்ற இசையோட ப்ரீக்வல் இறுதி ஸ்ட்ரைக்ன்ற ஒரு படம். படம் பேர் இறுதி ஸ்ட்ரைக். இறுதி சடங்குன்னு வைக்கலான் இருந்த ரொம்ப டைட்டில் ரொம்ப பயங்கரமா. ஆமா, இறுதி சடங்குன்னு தான் வச்சேன். இறுதி சடங்குன்னு தான் வச்சது பேரு. அப்புறம் பார்த்தேன், ஐயோ வேற மாதிரி பேர போதே, பயங்கரமா இருக்க போதே, சரி பரவாயில்ல நம்ம இறுதி ஸ்ட்ரைக் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறுதி ஸ்ட்ரைக் வச்சிருந்தேன். ஸோ இது வந்து நாம் கற்ற இசைன்னு ஒரு அழகான தமிழ் பெயர் வச்சுட்டு இறுதி ஸ்ட்ரைக்னா எப்படி? அதனால தானே, அதான் இறுதி சடங்கு, அதனால தான் தமிழ் தான் வந்துச்சு பட் படத்துல வந்து பந்துலாட்டு சம்பந்தப்பட்டு சில விஷயம் இருக்கிறனால சரி ஸ்ட்ரைக் அப்படின்ற விஷயம் வந்து பந்துலாட்டுக்கு சரிப்படும். ஸோ அதனால வந்து அது எப்படி வந்து நாம் கற்ற இசையோட இதை ஜாயின் பண்ண போறீங்க எனக்கு புரியலையா? அது பார்த்தப்ப அது எங்கேயோ வேற ஜோனதுக்கு ஃபுட்பால்ன்றீங்க, இவர் நம்ம சத்யா இருக்காருன்றீங்க, ஒரு குழப்பமால இருக்கு. சேர்த்துருவீங்க அதுதான் நீங்க பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது வந்து 2018 நடக்கிற கதை. ஆனா ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. அந்த கேரக்டர்ஸோட சிமிலரிட்டிஸ், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வரும். அதே கேரக்டர்ஸ் தான். அவங்க அந்த கேரக்டர் தான் வரும், அதே தான் வருவாங்க. இப்போ நக்கீட் அதாவது இர்ஃபான் வந்து நக்கீட்டா தான் வருவாரு, வருண் எல்வின் வந்து வருணா தான் வருவாரு, கணேஷ் இல்ல. கதைக்களம் டோட்டலி வேற மாதிரி இல்லை. அதுதானே நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதெல்லாம் விஷயமே விஷயம் அடங்கியிருக்கு. சரி, இப்போ நம்ம சத்யா பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? அவர் வந்து கொஞ்சம்
மலேசியாவுடைய அடையாளங்கள்ல அவர் ஒருத்தர், ஒரு சகாப்தம் அவர். லாஸ்டியே நம்ம நம்பிக்கை விருதுல அவருக்கு தான் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருந்தோம். அவர் பேர் சொல்லும்போது நீ அரங்கத்துல பார்த்துருக்கணும் எப்படி மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு. அவரு கூட ஒர்க் பண்ண அந்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்துல? சரி சொல்ல முடியாது, அது கொஞ்சம் ரகசியம் அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல சொல்லலாம். ஆக்சுவலி அவரை பத்தி நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த கதையை எடுத்துட்டு அவர்கிட்ட போகும்போது அவர் என்கிட்ட கேட்ட மொத விஷயம், நான் படத்தில் நடிக்கணுமான்னு கேட்டார். பிகாஸ் ஏன் அவர் அதை கேட்டாருன்றது அப்புறம் தான் லேட்டர் தான் ஷூட்டில் எனக்கு தெரிய வந்துச்சு. பிகாஸ் அவருக்கு வந்து அவர் என்கிட்ட படத்தில் அந்த க்ரூலே சரி என்கிட்ட ரொம்ப அடிக்கடி இந்த வேர்ட்டை பார்ப்பார். 40 வருஷத்தில் நான் இப்போ தான் நடிக்கிறேன், 40 வருஷத்தில் நான் இப்போ தான் நடிக்கிறேன், 40 வருஷத்தில் இப்போ தான் நடிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஒன்று இல்லை, என்கிட்ட ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பாரு. அந்த குரூ இப்போ வராங்களா, இப்போ சும்மா ஒரு ஆக்டர் வராங்களா, அவர் கூட நடிக்கிறாங்களா, ஐயோயோ இவங்கிட்ட மனசை கஷ்டப்பட்டார் இல்லைன்னு இல்லை. பட் அது முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா 40 வருஷம் நான் நடிக்கிறேன், நான் இருக்கிறேன், 40 வருஷம் நடிக்கிறேன், எல்லாரும் நான் என்ன செய்கிறேனோ அது நல்லா இருக்கு, நீங்கள் அப்படியே பண்ணுங்க, இதே பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 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 எனக்கு நடிப்பு மறுத்துருச்சுமா அப்படின்னாரு. அதே பழகிருச்சு, இவ்வளோ தானே, இதை தானே செய்ய சொல்ல போறீங்க. அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் பழகிருச்சு. அப்போ நான் கூப்பிட்டவரை கண்ணை சிமிட்டாதீங்க, நேராக பாருங்க, சிரிக்காதீங்க. அந்த படத்தில் சிரிக்க மாட்டார், ஒரே ஒரு கட்டம் தான் சிரிப்பார், முக்கியமான கட்டத்துக்கு சிரிப்பார். ஸோ அப்புறம் இந்த வில்லன் வேஷம்லாம் கிடையாது, ஃபுல் காமெடி. இப்போ வயசாகனாலும் அந்த எனர்ஜி அப்படியே நிற்கும். அதாவது இது வரைக்கும் நீங்க அப்புறம் வந்து அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய குணச்சித்திர வேடங்கள் நடிச்சா கூட ரொம்ப செட்டில்டா இருந்தா கூட அதுல வந்து ஒரு நகைச்சுவையோட அவர் சேர்ந்து தான் வருவார். இது வரைக்கும் அந்த படத்துல இதுல டோட்டலி டிஃபரெண்ட். நீங்க அவரோட லுக்கை பாருங்க, அவரோட லுக்கே மாத்திருக்கேன். சரி, இப்போ என்னன்னா அவர் கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாம இருக்காரு இல்லையா? முடிச்சிட்டீங்களா இல்ல என்ன பண்ணி? ஓகே, அதுதான் ஆக்சுவலி என்னன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு ஸ்கெட்யூல், மெயின் ஸ்கெட்யூல் முடிச்சிட்டோம். ஒன்னும் ஒரு 2 நாள் இருந்துச்சு அவருக்கு இன்னும் 2 நாள் இருந்துச்சு. ஆனால் அந்த 2 நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சீனு. ஸோ நீங்க இப்போ நாம் கட்டுற சில கடைசி 7 நிமிஷத்துல பார்த்து ஒரு கிளிம்சஸ் லுக்ல இருந்தீங்கல்ல, அந்த லுக்ல ஆக்சுவலி அவர் வேற மாதிரி ஒரு தோற்றத்துல வருவார் அந்த படத்துல. பிகாஸ் அந்த கேரக்டர் நீங்க பார்க்கும் போதே பிச்சாண்டா மனசன் அப்படின்ற அந்த ஒரு அந்த கொடுக்கணும், அது எனக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் அவரை டிஃப்ரெண்டா காமிக்கணுன்றது எனக்கு ஆசை. அவர் ஒன்றும் இல்லை, மற்ற ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா காமிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த விஷயத்த ஒண்டிதான் என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் அவர் என்னன்னா ஸ்ட்ரோக் வந்தனால அவருக்கு நடக்க முடியாமல் போச்சு. ஸோ இப்போ கூட வந்து அவர் வீட்டில் இந்த டயாலிசிஸ் அந்த இதெல்லாம் அந்த ஃபிசியோலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பட் அகெயின் அந்த 2 நாள் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, இப்போ அந்த 2 நாள் எடுக்க போறீங்களா? இல்ல அது இல்லாம எடுக்க முடியாதுண்ணா. பிகாஸ் அவரோட உடல்நிலை இப்போ ஆனால் வந்துருவாரு நினைக்கிறேனே. அவர் வந்தோடனே அதான் 3வது இருக்கு, அங்க கொண்டு வந்துருவேன். பட் இந்த படம் முடிச்சிட்டீங்களா நீங்க? இந்த படம் முடிச்சாச்சு. அவரு உடல்நல அப்படி தெரிஞ்ச பட்சத்துல என்ன பண்ணேன்னா, எனக்கு என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற என்ன ரிசோர்ஸ் மண்டையை வச்சு குழப்பி ஒரு ஸ்கிரீன் பிளே மாத்தினேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மாத்திருக்கேன். பட் ஆனா முக்காவாசி அவர் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு அழகா. என்னன்னா அந்த 2 நாள் வந்து அடிஷனல் வந்து அவர் ஒரு மில்லே படத்துக்கு போயிட்டு வர வேண்டியது ஸ்கெட்யூல். அந்த மில்லே படத்தில் தான் அப்படி ஆச்சு. எஸ், ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். அது கரெக்டாக அந்த விருது விழா டைமில் தான் நடந்தது. ஆமாம், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம்னால அவரோட ஹெல்த் எனக்கு முக்கியம். ஸோ நடிப்பு படத்துக்கு அப்படின்னு இருக்கிறதோட ஹெல்த்து. ஆனால் கண்டிப்பாக வருவார். 3rd படம் எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? தீபாவளிக்குள்ள பிளான் பண்ணிருக்கோம். இந்த தீபாவளிக்குள்ள? ஆமாம். எல்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாம் முடிச்சாச்சுண்ணே. ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பாடல்கள் எல்லாம் எத்தனை பாடல்கள்? ஒரே ஒரு பாட்டு தான். பாட்டுனா சரேஷ் டி படத்தில் பாட்டு நல்லா இருக்கும், நாங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கோம். நான் ஒரே ஒரு பாட்டுன்றீங்க. படத்தோட கதைக்கு அது ஒரே ஒரு பாட்டு தான் தேவைப்படுச்சு. அது கூட ஹீரோயினுக்கு இருக்காது. ஒரு பாட்டு இல்லை. அப்புறம் டோட்டலி ஆப்போசிட், நீங்கள் கேட்காத ஒரு ஜானரால இருக்கும். என்னங்க இது? ஆமாம், அதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் ஷேன் அதை எங்களுக்கு டிஎன்ஏலே ஓட்டுன ஒரு விஷயம், டிஃப்ரெண்டாக செய்யணும்னு. ஸோ அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு 3.5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது. சங்கரி கிரிஷ் தான் படிக்காங்க, நானும் ஷேனும் 3 பேர் தான் படிக்கும். ஷேன் தான் இது பண்ணியிருக்காரு, கம்போஸ் பண்ணியிருக்காரு. கேளுங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் படத்தில். ஆனால் அது கொமர்ஷியலாகவே இருக்காது. இந்த படம் கொமர்ஷியலே இல்லைன்னு. இது வந்து நீங்கள் என்ன ஏற்கனவே எடுத்ததா இல்லை இப்போ தான் எடுத்தீங்களா? நாம் கட்டுற இசை முடிச்சுட்டு எடுத்ததா இல்லை வந்து அதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச சீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி? சில விஷயம் சில அது முன்னுக்கு எடுத்தது இருக்குது. சில இது வந்து எடுத்தது இருக்குது. சில வந்து ஏன்னா எனக்கு நாம் கட்டுற இசை எடுக்கும் போதே ஷூட் பண்ணியாச்சு. சில விஷயம் நான் அப்பயே எடுக்க வேண்டியது. இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் போயிருக்கிறோம். ஒரு 95% ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது.
இப்போ இப்போ அதில் நடித்த நடிகர்கள்லாம் இருப்பாங்க, தோற்றத்தில் மாறி இருப்பாங்களா? தோற்றம் கொஞ்சம் மாறி இருக்கும், முகம் பாகனைகள் கொஞ்சம் மாறி இருக்கும். இல்லைண்ணே, என்னடா அது? கொண்டு வந்தாச்சு ஒரு லெவலுக்கு. அதே மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இர்ஃபான் கேரக்டர்லாம் பாருங்க, இர்ஃபான், நம்ம வருண், ஏதாவது ஆல்வின் மார்ட்டின் அவரோட கேரக்டர்லாம் பாருங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே யுவராஜ் இருக்காரா? அது சர்ப்ரைஸ் தான். ஓகே. சர்ப்ரைஸ், பிகாஸ் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் அவர் என்னாச்சு என்ன அப்படின்ற ஆச்சுன்னு ஒரு மாதிரி மாதிரியா இருக்கு. கணேஷ் இறந்துட்டார் ஆல்ரெடி, இல்லை நோமோ, இப்போ தம்பி தான் இருக்காரு வேதா. ஸோ அது வருண் இவங்க இருக்காங்க, நக்கீர், இர்ஃபான் இருக்காரு. நீங்க இருக்கீங்களா? வேதா வர்மா இருக்காரு. அந்த அவர் தானே கடைசியில் சொருவினாங்க. கணேஷை தானே கொலை பண்ணாங்க, தம்பிக்காரர் இல்லையா? ஓ, ஸோ 2 பேரும் ட்வின்ஸ்ல. அங்க அப்படி வரீங்க, அங்க அப்படி வரீங்க. அப்படி வர. ஸோ எல்லாம் குவான்டிட்டி விஷயத்துல எதுவுமே மாறல. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். யுவா இருக்காரா இல்லையா? சொல்லுங்களேன். அவர் சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸ் தானே. ஸோ ஏன்னா சொல்லுங்களேன். அதான் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்றது படத்துல தெரியும். சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, யார் அடிச்சு கேட்டா கூட சொல்ல முடியாது. நான் சொல்லலாம், யுவாக்கே தெரியாது. ஏன்னா இந்த போர்ஷன்லாம் வந்து அப்பயே எடுத்தாச்சு. அது எப்படி நீங்க வந்து அதை கவுண்டி மூலியமா கரெக்டாக எப்படி வச்சு அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்றது அந்த படத்தோடைய பலம். எவ்வளோ நேரம் படம் வந்து? படம் 1 hour 55 நிமிஷம். ஓ, வெரி குட். 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் படத்தை. ஆக்சுவலி எனக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் செய்யணும்னு ஆசை, பட் நம்ம ட்ரை என்னால் அப்படி பண்ண முடியல. ஏன்னா படம் நீட் அது. எஸ், படம் நீட்டு. எனக்கு அது தெரிஞ்சிச்சு ஏன் லேக். பட் லேக் ஆன விஷயம் என்னன்னா, சில விஷயம் மிஸ்ஸிங் ஆனிச்சுன்னு அதை பேட்ச் பண்றதுக்காக தான் அதை எடுத்து வைக்க வேண்டியதாயிருச்சு. அது அப்படி காமிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அதுவும் உண்மையான கதைக்கு வந்து 2 hour 5 நிமிஷம் தான் எழுதின கதை. அது எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாச்சு பிகாஸ் ஆஃப் சில இன்டர்னல் இஷ்யூஸ்னால. இது அப்படி இல்லை, 1 hour 55 நிமிஷம்னு பிளான் பண்ணேன். ஸ்கிரிப்ட்லேயும் அப்படி தான் இருக்கும் டைமிங்கு. கரெக்டாக 1 hour 52 நிமிஷத்துலேயே முடிச்சாச்சு படத்தை. இப்போ என்ன எழுதுனீங்களோ அதுதான் அப்படியே அப்படியே இருக்கு. எழுதுனது எல்லாமே இருக்குது. பின்னாடி மட்டும் தான் அந்த சொன்னல, அந்த 2 நாள் அடிஷ்னலாக ஒரு சீன் இருக்குதுன்னு சொன்னல. ஸோ அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி. சரி, ட்ரெய்லர் எப்போ லான்ச் பண்ணலான்றீங்க? டீசர், ட்ரெய்லர் அந்த மாதிரி? டீசர் விளையாச்சுண்ணே. டீசர் ஓகே. ட்ரெய்லர் அந்த மாதிரி? ட்ரெய்லர் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி 7ஆம் மாதம். 7 லக்கி நம்பர்னால. சரி, நான் 7 தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஆராதனான்னு ஒரு படம் வெளியாகுது. ஸோ நான் எப்போதும் வெளியாகாதுன்னு, நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாத முன்னுக்கு நான் பார்ப்பேன் வேற ஏதாவது மலேசியன் படம் ஏதாவது வருது அப்படின்னு. ஸோ அந்த டைம் உங்கள் படம் நாம் கட்ட இசை வந்தப்போ கூட இன்னொரு படம் வந்து இருந்தது. அது உங்கள் இடத்துலயே வந்து அந்த படத்தையும் போய் பாருங்கன்னு சொல்லி, நம்ம மலேசியா படம் 2 படத்தையும் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் பேசுனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை நான் மறக்கவும் மாட்டேன். இப்போ கூட சொல்லிட்டு தானே இருக்கேன், அந்த இவன்லாம் போகிறோம்ல, இப்போ கூட சுட்டாத்தில் எனக்கு படம் ஓடிட்டு இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு. சில பேர்ட்டு நம்ம சொன்னதான் போய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சொல்கிறனால இப்போ பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் போனால் கூட சந்தோஷம் தானே நம்மளுக்கு. நம்ம அவங்க படத்தை பற்றி பேசுகிறோம். அது ஜெனரலாக எனக்கு வேற மாதிரி வந்து சேரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நம்மளே கூவி வேணாம். சாரி, எனக்கு ஒரு அந்த இண்டஸ்ட்ரி மேலே, மலேசியா தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு ஒரு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி என்னென்னா, ஒரு உழைப்பு, ஒரு படத்தை உருவாக்குறோம், அந்த படத்தை வந்து நல்லபடியாக செய்யணும், அந்த படத்துக்கு எல்லாம் சரி. ஆனால் அந்த படத்தை விளம்பரப்படுத்துறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இன்னமும் மலேசியா இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு செய்யலைன்றது என்னோட